सुदिनं तदेव ताराबलं चन्द्रबलं तदेव विद्याबलं दैवबलं तदेव लक्ष्मीपदे तेन्द्रियुगं स्मरामि ஆரம்ப கால முகூர்த்தம் சுப முகூர்த்தமஸ்து. நம்முடைய எஸ்டி வார்டு வட்டத்திற்கு வருகை புரிந்திருக்கும் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் அம்மையார் ரூபகலா சசிதர் அவர்களை எங்கள் வட்டத்தின் சார்பாகவும் எங்கள் வார்டு சார்பாகவும் அனைவரும் வருக வருகவென்று வரவேற்கின்றோம். இந்த ரோடு 20 வருஷமாக இந்த ரோடு இல்லை, நம்மளுக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்துச்சு. ஒரு சைக்கிள் கூட போக முடியல, யாரும் ஆட்டோ கூட எடுத்துன்னு போக முடியல, அவ்வளோ ப்ராப்ளம் இருந்துச்சு. இதில் தண்ணி நிறைய தண்ணி நிறைய எல்லா வீட்டு உள்ளேயும் போவோம் தண்ணி. இது கிட்டத்தட்ட 20 வருஷம் ஹிஸ்ட்ரி. இது 20 வருஷமாக யாரும் போடல இந்த ரோடு. மேடம் கிட்ட சொல்லி 290 மீட்டர்ஸ் இந்த ரோடு இங்கேருந்து புத்திசம் ஸ்கூல் இருக்குது இல்லையா, அது வரைக்கும் அட்டாச் ஆகுது இது. அப்புறம் கேஎன்ஜிஎஸ் பிளாக்லேருந்து எஸ்டிஎன்இடி சர்க்கிள் உரியம் போகிற ரோடு அது வரைக்கும் ஒரு ரோடு. அது எவ்வளோ மீட்ரு? 900 மீட்டர். அதுவும் சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க மேடமு. இந்த ரோடு மேடம் தான் சேங்ஷன் பண்ணி கொடுத்தது. இந்த ரோடு போடும்போது இது ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. அப்போ இந்த ரோடு நம்ம போடல. இது போட்டு கிட்டத்தட்ட 20 இயர்ஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த ரோடு போடும்போது நல்லா இருந்ததால் நம்ம இது போடல. இப்போ ரொம்ப சிவியராக டேமேஜ் ஆகிருக்காது. அதனால மேடம் நம்மளுக்கு இந்த ரோடு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. மேடம்க்கு ரொம்ப நன்றி. இன்னும் என்ன பண்ணியிருக்கிறான்னு கேட்டாக்கா, வாட்டர் பிளான்ட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க நம்ம ஏரியாவுக்கு. 3 ஐமாஸ் லைட்டு சேங்ஷன் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. இன்னும் நிறைய வேலை இருக்குது நம்ம வார்டில். மேடம் நம்மளுக்கு நல்லபடியாக பண்ணி கொடுப்பாங்க. இந்த ரோடு பண்ணி கொடுத்ததுக்கு, ஐமாஸ் பண்ணி கொடுத்ததுக்கு, வாட்டர் பிளான்ட் போட்டு கொடுத்ததுக்கு மேடம்க்கு ரொம்ப எங்கள் வார்டு சார்பாக ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறோம். கிளீனிங்க்கு சிஎம்சிலேருந்து கிளீனிங்க்கு இந்த யாரும் வருதில்லை. எஸ்டி பிளாக் என்ட்ரன்ஸ் மட்டும் அப்படியே போயிடுறாங்க. இந்த பக்கம் யாரும் வருதில்லை. வர 5 பேர் கூட குறிப்பிட்டு ஒரே வீட்டில் உக்காந்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே டீ குடிச்சிட்டு அவங்க வீட்டுக்கிட்ட சரௌண்டிங்லேயே க்ளீன் பண்ணிட்டு போயிடுறாங்க. இந்த 5 இயர்ஸாக யாரும் வரதில்லை. ட்ரைனேஜும் க்ளீன் பண்ணுறதில்ல, குப்பை வரதில்லை, செடி கூட வெட்டுறதில்ல. லைட் ரிப்பேருக்கு கூட வரதில்லை. லைட் ரிப்பேருக்கு வந்தால் 3rd பர்சன் வண்டி ஓட்டுன்னு வரான். லைட் டிரைவர் வண்டி ஓட்டுன்னு வரதில்லை, 3rd பர்சன் டிரைவர் வண்டி ஓட்டுன்னு வராங்க. இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் சேஞ்ச் பண்ணோம். மேடம் கிட்ட நாங்கள் இப்போ சொல்லியிருக்கோம், உங்களுக்கு ப்ரெஸ்ஸுக்கும் சொல்லியிருக்கிறோம். நிறைய இஷ்யூ இருக்குங்க. தயவுசெய்து சிஎம்சி இது என்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அது பிரகாரம் அவங்க வேலை பண்ணி போகணும். 3rd பர்சனை வண்டி ஓட்ட வைக்கிறது, போய் ஒரே வீட்டுக்கிட்ட உக்காந்துக்கின்னு அவங்களுக்கு வேலை பண்ணிட்டு போகக்கூடாது. ட்ரைனேஜ் சுத்தமாக கிளீனிக்கே வருதில்லை. ட்ரைனேஜ் ப்ளீச்சிங் பவுடர் இது வரைக்கும் நாங்கள் இந்த 5 இயர்ஸாக பார்த்ததில்லை. எஸ்டி பிளாக்ல ப்ளீச்சிங் பவுடர் யாரும் ஆக்கிறதில்லை மேடம். எல்லாம் பண்ணி எல்லாம் ரொம்ப வருத்தத்தில் இருக்கிறாங்க. அப்புறம் ட்ரைனேஜ் இங்கே மைனிங் ட்ரைனேஜ் தான் இங்கே இருக்கிறது மேடம். இப்போ அது கொஞ்சம் எடுத்துட்டு நம்ம சிஎம்சி மூலிமா உங்கள் ஃபண்டில் இருந்தால் ட்ரைனேஜ் போட்டு கொடுத்தா ஏரியா கொஞ்சம் சுத்தம் ஆகும். ரொம்ப இஷ்யூ இருக்குது. அப்புறம் இப்போ எஸ்டிஎன்இடியில் லாஸ்ட் நீங்கள் எலெக்ஷன் நிற்கும் போது கோட் ஆஃப் கண்டக்ட் இருக்கும்போது ஒரு ஐமாஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு அது பண்ணக்கூடாதுன்னு அது அப்படியே இருக்குதுங்க ஐடியலில். அது வாங்க இப்படி வாங்க. இவங்க எஸ்டிஎன்இடி பிளாக் இவருங்க ஜி சிவகுமார் டிசிஎல் யூனியன் லீடருங்க, அவருக்கு அந்த ஏரியா அது அப்படியே இருக்குதுங்க. அது ஒன்று இன்ஸ்டால் பண்ணுன்னு சொல்லி கேட்டுங்க. அதுக்கும் நம்ம பரத் அவர் தான் அது இன்ஸ்டால் பண்ணி அப்படியே ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காரு. அவர்து தான் அது. அவர்கிட்ட சொல்லி அந்த ஒரு ஐமாஸ் கொஞ்சம் இன்ஸ்டால் பண்ணி கொடுக்குறோம். அந்த ஏரியா டெய்லி ட்ராவல்ஸ் போகிறவங்களுக்கு அது ஒன்று கவர் ஆகிடும் மேடம். அப்புறம் இப்போ எங்கள் இஷ்யூ நாங்கள் சொல்லிட்டோம். பப்ளிக் எனக்கு தெரிஞ்சது இஷ்யூ சொல்லிட்டேன். அவங்களுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது, அது உங்ககிட்ட பேசணும்னு இருக்கிறாங்க, அது சொல்லணும். அது இங்க வார்டுல கூட எல்லா இடத்துல பென்ஷன் தான் ப்ராப்ளம். 2-3 மாசத்துல இந்த பென்ஷன் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. பேசுறது கேட்டு பென்ஷன் 3 மாசம் திரும்ப மேடம் பேசுறாங்க, அவங்க பேசுறாங்க, அதான் சொல்றாங்க, அதுதான் சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்சிருக்கிறது 2 நிமிஷம் பேசுறது, அது அப்புறமா நீங்க பேசுறீங்க. 3 மாசமா விடோ பென்ஷனோ சீனியர் சிட்டிசன் பென்ஷனோ ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க. திருப்பி இன்னொரு ப்ராப்ளம் என்ன பண்ணிருக்காங்க, பிபிஎல் கார்டு இருந்தா அது கேன்சல் பண்ணி ஏபிஎல் கார்டு பண்ணிருக்காங்க. பிபிஎல் கார்டு ஏன் கேன்சல் பண்ணிருக்காங்க, வீட்டுல யாராவது படிச்சிருக்கிறாங்க, பெங்களூர்லவோ வெளியூர்லவோ வேலை பண்ணிருந்தா ஒரு டாக்ஸ் பேயர் இருந்தா உங்களுக்கு இது 2ம் கேன்சல் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிபிஎல் கேன்சல் பண்ணிருக்காங்க, திருப்பி பென்ஷனா ஹோல்ட் பண்ணிருக்காங்க. யாரு வெளியூர்ல வேலை பண்ணிருக்காங்க, உங்க கூட பிறந்திருக்கிறாரோ இல்ல உங்க பையாவோ உங்க பசங்க யாரு வேலை பண்ணிருக்காங்க, அவரு அந்த ரேஷன் கார்டு இருந்தா அவரு செப்பரேட்டா தெரியும். அப்போ உங்களுக்கு பென்ஷனும் பிபிஎல் கார்டு பெனிஃபிட்ஸும் வரும்.
அதனால நாங்க செல்வா கேட்டு 10 நாள் 15 நாள்ல நாங்க வார்டுக்கு ரெவென்யூ ஆஃபீஸர்ஸை கூப்பிட்டு பென்ஷன் ப்ராப்ளமோ ரேஷன் கார்டு ப்ராப்ளமோ இது உங்க ப்ராப்ளம் சால்வ் பண்றதுக்கு யார் கேன்சல் ஆயிருக்குது இங்கே வந்து கேம்ப் போட்டு உங்க ப்ராப்ளமை சால்வ் பண்றதுக்கு ஒரு 15 நாள் உள்ளாவே நாங்க டேட் கொடுத்து இங்க வரோம் விடோ பென்ஷன் சீனியர் சிட்டிசன் பென்ஷன் பிபிஎல் கார்டு யாருக்கு நிக்க வச்சிருக்கிறாங்க ஹோல்ட் பண்ணிருக்கிறாங்க அதெல்லாம் இது பண்ணிருக்கிறாங்க வேற இடத்துல 2000 மாசம் வர 2000 யாரு டெத்தா இருக்கிறாங்க அந்த அக்கௌண்ட்டுக்கு 100 கோடி போயிருக்குது மாசம் 2000 அதனால அது திருப்பி கரெக்ஷன் பண்றதுக்காக ஒரு ப்ரொசீஜர் பண்றதுக்காக அவரு நீக்கி வச்சிருக்கிறாங்க உங்களுக்கு அது கரெக்டா வந்து இங்க கேம்ப் பண்ணும் போது அது உங்களுக்கு என்ன ஃபார்ம் கொடுக்கணும் எப்படி அது ஃபில்அப் பண்ணி நாங்க அதெல்லாம் கரெக்ட் பண்ணி கொடுப்போம் பென்ஷன் கூட அது செட்டல் பண்ணி கொடுக்கலாம் அதுதான் சொல்லிடுறாங்க எங்க வீட்டுல கூலி வேலை தான் செய்யறாங்க மேடம் எங்க வீட்டுல யாரும் அவங்க கூலி வேலை செஞ்சு குழந்தைங்களை படிக்க வைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம் இப்ப அவங்க அக்கா பையன் அவனே வளர்க்கிறான் மேடம் எனக்கு மணியாய் விதிச்சு மேடம் இது எனக்கு படம் சரியில்லை நம்ம பார்த்து வாங்கலாம் சாப்பிடுவோம் மேடம் வாங்கி கொடுக்க மேடம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு என் பையன் சேர்ந்து கூலி ಲಿಸ್ಟ್ ಮಾಡಿ ಯಾರ್ದು ವಿಡೋ ಪೆನ್ಷನ್ನು ಮತ್ತೆ ಸೀನಿಯರ್ ಸಿಟಿಸನ್ ಪೆನ್ಷನ್ಸು BPL ಕಾರ್ಡ್ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಆಗಿದೆ ಎಲ್ಲ ಲಿಸ್ಟ್ ಮಾಡಿ ಸೊ ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಜಾಸ್ತಿ ಬೆನಿಫಿಷರೀಸ್ಗೆ ಪ್ರಾಬ್ಲಮ್ ಆಗಿದೆ ಸೊ ಅಲ್ಲೇ ನಾನು ಬರ್ತೀನಿ ಇಲ್ಲ ರೆವಿನ್ಯೂ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟು ಫುಡ್ ಡಿಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ನೇ ಸೇರಿ ಒಂದು ಕ್ಯಾಂಪ್ ಮಾಡ್ತೀನಿ ಅವ್ರಿಗೆ ಮೆಡಿಸಿನ್ಸ್ಗೆ ಟ್ರೀಟ್ಮೆಂಟ್ಗೆ ಆ ಥರ ಎಲ್ಲ ಹೆಲ್ಪ್ ಆಗ್ತಾ ಇತ್ತು ಅಂತ ಅವ್ರು ಫೀಲ್ ಆಗ್ತಾ ಇದ್ದಾರೆ ಅವರು ಕೂಡ ಆಯ್ತಾ. Admission open for lab technician, Golden City College of Paramedical Science, LWF Center, BML Nagar, KGF. Interested students contact the below phone number. Paramedical Diploma in Medical Lab Technology, Health Inspector, Medical Image Technology, Operation Theatre Technology. Eligible students are 10th pass and 2nd PC pass or fail.